வணக்கம். நீங்கள் இணைந்து கொண்டிருப்பது துளிரின் பிரதான செய்திகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். மட்டக்களப்பை உலுக்கிய கிணற்று சம்பவம் விசாரணையில் வெளியாகி திடுக்கிடும் தகவல். QR திட்டத்திலும் விலை சுமை அதிகரிப்பு, மக்களுக்கு பொருளாதார அழுத்தம். யாழ்ப்பாணத்தில் பாரியளவான எரிபொருட்கள் மீட்பு. யாழ் நல்லூரடி பகுதியில் ரகசிய தகவலால் பிடிபட்ட 18 வயது இளைஞர். தோல்விகளை மறைக்க எம்மீது சேறு பூசுகின்றது NPP அரசு, நாமல் குற்றச்சாட்டு. மின்சாரம் மற்றும் எரிபொருளை சிக்கனமாக பயன்படுத்துங்கள், விடுக்கப்பட்டுள்ள அவசர கோரிக்கை. அரிசி முதல் மீன் வரை விலை உயரும் அபாயம், மரிக்கார் MP பகிரங்க எச்சரிக்கை. மகிந்தவை கொலை செய்ய பணம் வாங்கிய முன்னாள் அமைச்சர், தகவல் வெளியீடு. தொடர்பான விரிவான செய்திகள். மட்டக்களப்பு கொக்கட்டிச்சோலை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட நெல்லிக்காடு வயல் பகுதியில் உள்ள பாழடைந்த கிணற்றில் பெண் ஒருவரை வீசிச் சென்ற சம்பவம் தொடர்பில் 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அத்துடன் சந்தேக நபர்கள் குற்ற செயலுக்காக பயன்படுத்திய 2 முச்சக்கர வண்டிகள், கார் மற்றும் மோட்டார் சைக்கிள் என்பனவற்றையும் போலீசார் மீட்டுள்ளனர். கைதானவர்கள் மட்டக்களப்பில் நடைபெற்ற பல்வேறு கொள்ளை சம்பவங்களுடன் தொடர்புபட்டுள்ளதாகவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். வவுணதீவில் இருந்து மட்டக்களப்பு நகருக்கு 3 வயது குழந்தையுடன் இளம் தாய் ஒருவர் சென்றிருந்த நிலையில் காணாமல் போயுள்ளார். மறுநாள் வெள்ளிக்கிழமை குறித்த தாய் பாலடைந்த கிணறு ஒன்றில் உயிருக்கு போராடிய நிலையில் மீட்கப்பட்டதுடன் அவரது குழந்தை வயல் பகுதி ஒன்றில் தனித்து விடப்பட்டிருந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. குறித்த தாய் மீட்கப்பட்ட கிணற்றில் இருந்து உருக்குலைந்த நிலையில் மற்றொரு பெண்ணின் சடலமும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. குறித்த சம்பவம் தொடர்பில் CCTV காட்சிகளை கொண்டு கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட முச்சக்கர வண்டி அடையாளப்படுத்தப்பட்டு அதன் உரிமையாளர் இனங்காணப்பட்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வந்த நிலையில் வவுணதீவு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட காஞ்சனங்குடா வேரங்கண்டசேனை பகுதியில் உள்ள வீடு ஒன்றில் கணவன் மனைவி, கணவனின் சகோதரர் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்ட கணவன் மனைவி சம்பவ தினமான வியாழக்கிழமை வவுணதீவு பகுதியில் குழந்தையுடன் பேருந்துக்காக காத்திருந்த இளம் தாயை கண்டு முச்சக்கர வண்டியை நிறுத்தி மட்டக்களப்பு நகருக்கு அழைத்துச் சென்றுள்ளனர். அப்போது தாம் அடக்கு வைத்த குழந்தையின் தங்க ஆபரணத்தை மீட்கப் போவதாக குறித்த தாயிடம் இருந்து சந்தேக நபர்கள் தகவல்களை பெற்றுக் கொண்டுள்ளனர். பின்பு மட்டக்களப்பு நகருக்கு சென்று தாம் மீண்டும் இதே வழியில் வருவதாகவும் அதற்கு குறைந்தளவான கட்டணத்தை தருமாறும் கூறியுள்ளனர். இதற்கு குறித்த தாயும் இணக்கம் வெளியிட்டுள்ள நிலையில் சந்தேக நபரான பெண் ஒருவர் அடகு வைத்த நிலையத்தில் இருந்து அந்த தாயுடன் சென்று திரும்பியுள்ளதாக கூறப்படுகிறது. இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் மார்ச் மாதத்தில் 3வது முறையாக எரிபொருள் விலைகளை அதிகரித்துள்ள நிலையில் புதிய விலைகளுக்கு இணங்க QR குறியீட்டின் கீழ் வாராந்த ஒதுக்கீட்டை பெற்றுக் கொள்வதற்கு வாகன உரிமையாளர்கள் செலவிட வேண்டிய தொகை தொடர்பான புதிய விவரங்கள் கணக்கிடப்பட்டுள்ளது. அமலுக்கு வந்துள்ள இந்த மாற்றத்தின்படி 92 ஒக்டேன் பெட்ரோல் லிட்டர் 398 ரூபாவாகவும் 95 ஒக்டேன் பெட்ரோல் 455 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகின்றது. அதேபோல ஓட்டோ டீசல் 382 ரூபாவுக்கும் சூப்பர் டீசல் 443 ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதன்படி உந்துருளிக்கான வாராந்த 8 லிட்டர் பெட்ரோல் ஒதுக்கீட்டை பெற 92 ஒக்டேன் பெட்ரோல் பயன்படுத்தும் ஒருவருக்கு 3188 ரூபாவாகவும் 95 ஒக்டேன் பெட்ரோல் பயன்படுத்தும் ஒருவருக்கு 3640 ரூபாவாகவும் செலவாகும். அத்துடன் முச்சக்கர வண்டிகளுக்கு வழங்கப்படும் 20 லிட்டர் ஒதுக்கீட்டுக்காக 92 ரக பெட்ரோல் வாங்க பயன்படுத்துபவர் 7960 ரூபாவையும் 95 ஒக்டேன் பயன்படுத்துபவர் 9110 ரூபாவையும் வாராந்தம் செலவிட வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணத்தில் சட்டவிரோதமாக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த பெருமளவான எரிபொருட்கள் இன்று மீட்கப்பட்டுள்ளன. ஊரேலு பகுதியில் உள்ள தனியார் நிறுவனத்தின் களஞ்சி சாலை ஒன்றில் பதுக்கி வைத்திருந்த 4700 லிட்டர் டீசல், 800 லிட்டர் பெட்ரோல் மற்றும் 400 லிட்டர் மண்ணெண்ணெய் என்பன யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. இதன்போது சந்தேக நபர் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளார். விசாரணைகளின் பின்னர் சந்தேக நபரை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். யாழில் ஐஸ் போதைப் பொருட்களை தன்வசம் வைத்திருந்த இளைஞர் ஒருவர் நேற்றிரவு போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார். இதன்போது அவரிடம் இருந்து 2 கிராம் 600 மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருள் மீட்கப்பட்டுள்ளது. பருத்தித்துறை சுப்பர்மடம் பகுதியைச் சேர்ந்த 18 வயது இளைஞனை நல்லூரடி பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணம் மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலின் அடிப்படையில் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது.
விசாரணைகளின் பின்னர் குறித்த சந்தேக நபரை நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். தேசிய மக்கள் சக்தி அரசு தனது தோல்விகளையும் முறைகேடுகளையும் மறைப்பதற்காக பழைய பொய்களை கூறி எதிர்க்கட்சியினர் மீது பழி சுமத்துகிறது என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ குற்றம் சாட்டியுள்ளார். ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்விடயத்தை தெரிவித்தார். இதன்போது உலக சந்தை விலையை விட ஒரு பீப்பாய்க்கு $45 மேலதிகமாக செலுத்தி எரிபொருள் கொள்வனவு செய்யப்படுகிறது. நட்பு நாடுகளுடன் பேசி குறைந்த விலைக்கு எண்ணெய் பெறுவோம் என்று கூறி மக்களை ஏமாற்றிய அரசு தற்போது அதிக விலைக்கு எரிபொருளை வாங்கி அதன் சுமையை மக்கள் மீது சுமத்துகிறது. அதேபோல தரமற்ற நிலக்கரி இறக்குமதியால் ஏற்பட்ட நட்டத்தை ஈடுகட்டவே மின்சார கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. போலீசார் உள்ளிட்ட அரசு நிறுவனங்களை அச்சுறுத்தி பழைய பொய்களை உண்மையென நிரூபிக்கும் அரசு முயற்சிக்கிறது. போலீஸ் மா அதிபர் நாட்டுக்காக செயலாற்ற வேண்டுமே தவிர ஒரு அரசியல் கட்சியின் தேவைக்காக அல்ல என்றும் குறிப்பிட்டுள்ளார். அரசு தனது திருட்டுக்களை மறைக்கவே எரிபொருள் விலையை மீண்டும் அதிகரித்துள்ளது. கொழும்பு துறைமுக நகரம் மற்றும் மத்தள விமான நிலையம் ஆகியவற்றின் முழுமையான பயனை பெற அரசு தவறிவிட்டது. சர்வதேச முதலீட்டாளர்களை ஈர்க்க வரிச்சலுகையை வழங்கி நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்த வேண்டும். ராஜபக்சக்கள் $18 பில்லியன் திருடினார்கள் என்று அரசு திட்டமிட்டு பொய் கூறுகிறது. இவ்வாறான பொய்களை கூறி ஆட்சிக்கு வந்தவர்கள் இன்று மக்களின் அன்றாட பிரச்சினைகளை தீர்க்க முடியாமல் திணறுகிறார்கள் என்றும் குறிப்பிட்டுள்ளார். மத்திய கிழக்கில் நிலவும் போர் சூழலால் உலகளாவிய எண்ணெய் சந்தையில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் இலங்கையின் எரிபொருள் விநியோகத்திலும் சவால்களை ஏற்படுத்தியுள்ளன. இதனை எதிர்கொள்ள பொதுமக்கள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலேந்த ஜேதிச வேண்டுகோள் விடுத்துள்ளார். நிலவும் விநியோக கட்டுப்பாடுகளை கருத்தில் கொண்டு மின்சாரம் மற்றும் எரிபொருட்களை மிகவும் பொறுப்புடனும் அவசியமான தேவைகளுக்காக மட்டுமே பயன்படுத்துமாறு அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். எரிசக்தி நுகர்வை குறைந்தபட்ச அளவில் வைத்திருப்பது நாட்டின் தற்போதைய நிலையை சமாளிக்க உதவும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். எரிபொருளை பதுக்குபவர்கள் மற்றும் சட்டவிரோத விற்பனையில் ஈடுபடுபவர்கள் உடனடியாக அத்தகைய செயல்களை நிறுத்த வேண்டும். இவ்வாறான மோசடிகளில் ஈடுபடுவோருக்கு எதிராக அரசாங்கம் மிக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கும் என்றும் அமைச்சர் எச்சரித்துள்ளார். எரிபொருள் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளமையால் சந்தையில் ஏனைய அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் சேவைகளின் விலைகளும் கணிசமாக உயரும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் SM மரிகார் தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்தார். இதன் காரணமாக இடைத்தரகர்களின் போக்குவரத்து செலவுகள் உயர்வடையும். இதன் நேரடி விளைவாக சந்தையில் அரிசியின் விலை பெருமளவில் அதிகரிக்கும் அபாயம் காணப்படுகிறது. அதேபோன்று மீன்பிடி படகுகளுக்காக எரிபொருள் செலவு அதிகரித்துள்ளதால் நுகர்வோர் மீன்களை அதிக விலைக்கு கொள்வனவு செய்ய வேண்டிய துர்பாக்கிய நிலை ஏற்படும். தற்போதைய அரசின் மீது மக்கள் வைத்திருந்த எதிர்பார்ப்புகள் அனைத்தும் தற்போது சிதைந்துவிட்டன. அத்தியாவசிய பொருட்களின் விலையேற்றத்தை கட்டுப்படுத்துவதற்கு அரசு முறையான பொறிமுறை ஒன்றை உடனடியாக முன்னெடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை கொலை செய்ய முயற்சித்த முன்னாள் அமைச்சரும் மஹிந்த ராஜபக்சவின் நெருங்கிய நண்பர் ஒருவர் தொடர்பில் தகவல் கசிந்துள்ளது. 2009ஆம் ஆண்டு குற்றப்புலனாய்வு திணைக்களம் மேற்கொண்ட விசாரணைகள் தொடர்பான ஆவணங்கள் சட்டமா அதிபர் திணைக்களத்தில் இருப்பதாகவும் அது தொடர்பான விசாரணைகள் மீள விரைவில் ஆரம்பிக்கப்படும் என லண்டனை தளமாக கொண்டு இயங்கும் சர்வதேச அமைப்பு ஒன்று அதன் இணையதளத்தில் வெளியிட்டுள்ளது. அவ்விடயம் தொடர்பில் இலங்கை போலீசாரை அரசியல் அழுத்தங்களில் இருந்து பாதுகாக்கும் அமைப்பின் தலைவர் அஜித் தர்மபால குறிப்பிட்ட விடயங்கள் 2009ஆம் ஆண்டு இறுதிப் போருக்கு முன்னர் ஜனாதிபதியை தமிழீழ விடுதலை புலிகள் கொலை செய்யப் போவதாக ராணுவ புலனாய்வுக்கு தகவல் கிடைத்தது. அன்று புலனாய்வு பிரிவின் பிரதானியாக இருந்த கபில ஹேந்திர விதார்னு இது தொடர்பில் பரிசோதனைகளை நடத்தி தமிழீழ விடுதலை புலிகளை சேர்ந்த மட்டக்களப்பில் இருந்த லிண்டன் வரதராஜன் என்பவரை கைது செய்தனர். அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் பின்னர் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பைச் சேர்ந்த திருகோணமலையில் வசித்த தவராசா சுபாஸ்கரன் என்பவர் கைது செய்யப்பட்டார். அதன்பின் ஜனாதிபதியின் பாதுகாப்புக்கு மேலும் படைகள் அதிகரிக்கப்பட்டது. இது தொடர்பில் அன்று பாதுகாப்பு செயலாளராக இருந்த கோடபாய ராஜபக்சவுக்கு அறிவிக்கப்பட்ட நிலையில் அவர் குறித்த சம்பவத்தை மேலதிக விசாரணைகளுக்காக CIDக்கு பாரப்படுத்தினார் என்பதும் குறிப்பிடத்தக்கது.